அனைவரும் அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை இயேசு மரியா யோசேப்பு திருக்குடும்ப விழாவை நாளில் சிறப்பிக்கின்றது. நம்மையும் திருக்குடும்பங்கள் இயேசு மரியா யோசேப்பு பெற்றுக்கொண்ட அனுபவித்த பண்புகளை உள்வாங்கி நாமும் அவர்களைப் போல மாறிட வாழ்ந்திட நமக்கு அழைப்பு விடுக்கின்ற நாளில் நம்முடைய எல்லா விதமான கருத்துக்களை இந்த கல்வாரி பலியில் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்திற்கான நமக்கான இறை ஆசிரை பெறுவோம். சிறப்பாக நம்முடைய தலைமை ஆலய எல்லா விதமான வளர்ச்சி பணிகளுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தை அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் ஜெபிப்போம். மேலுமாக நம்முடைய பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து குடும்ப நலனுக்காகவும் பல்வேறு தேவைகளுக்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனுக்காகவும் இன்னுமாக தேவைகள் நிறைவேறாத பட்சத்தில் வருகின்ற ஆண்டில் எல்லா தேவைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு ஆசிரான ஆண்டாக அமைந்திட வேண்டியும் திருப்பலியில் வேண்டுவோம். மேலும் இத்திருப்பலியில் ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆண் நிலைப்பாட்சிக்காகவும் மெக்டஸ் ஜோன்ஸ் பிராண்டன் பிராயன் பிக்சன் இவர்கள் அனைவரும் தெய்வ பக்தியிலும் பயத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் வளர வேண்டியும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். திலீப் இமானுவேல் ஷைலா குடும்பத்தில் இன்று தங்களது திருமண நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் இவர்களை பாதுகாத்து பராமரித்து எல்லா குடும்ப ஆசிரியம் நிறைவாக கொடுத்து வழிநடத்த திருப்பலியில் ஒப்புக் கொடுப்போம். எம் அம்ரோஸ் இவர்களுக்கு நல்ல உடல் நலம் வேண்டியும் டபிள்யூ ஜெயராஜ் ஜெர்லின் ரோஸ் கலைமணி இவள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ராஜாமணி மேரி கனகராஜம் ரூபனி தீஷா ரூபி அஜின்ராஜ் ஜோனா கிறிஸ்ட் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் ரூபன் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டி வேண்டுதல் பலியாகும் இறைவன் உடனிருந்து பாதுகாத்து எல்லா விதமான தேவைகளிலும் இவர்கள் நிறைவேற்றி சிறப்பாக நடத்தியருள திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். அந்தா மேரி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிரேம் லாவண்யா இவள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும் சிறப்பாக தனது பிறந்த நாளை கொண்டாடும் பிரேம் அவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கடந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளுக்கும் தேவைகளுக்கும் நன்றி கூறி வருகின்ற ஆண்டு எல்லா ஆசீரும் அருளும் பெற்று வழிநடத்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார். மேலும் இவருடைய பிள்ளைகள் டிசா டோம்னிகா ஏலி யூஜினியா இவர்களுக்கு நல்ல உடல்நலம் வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்ட அனைவரின் நலனுக்காகவும் திருப்பலியில் ஜெபிப்போம். சிறப்பாக நம்முடைய எல்லா குடும்பங்களையும் அமைதியின்றி மகிழ்ச்சியின்றி இன்னுமாக சமாதானம் தேடி உறவுகள் தேடி நிம்மதி தேடி அலையும் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து திரு குடும்பம் வழியாக இயேசு மரியா யோசேப்பு நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் தர இக்கல்வாரி பலியில் இணைந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். புகழ்கின்றோம் யாவும்
செய்வாராக. இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அதன் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14 வரை. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர்க்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 12 முதல் 21 முடிய உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள்
ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாய் குடிக்கொள்வதாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 19 முதல் 23 முடிய. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு
நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் அவர்கள் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பொழுது, அருள்பொழிவு செய்யப்பட்ட போது அவரோடு தாயாரும் இருந்தார் அந்த நிகழ்வில். அப்பொழுது திருத்தந்தையாக அவர் பொறுப்பேற்ற பிறகு தன் தாயாரிடை சந்தித்து இப்படியாக கூறுகின்றார்: அம்மா, இதோ பாரும், நான் உலக திருவைகளுக்கு திருத்தந்தையாக பொறுப்பேற்றிருக்கிறேன். அதன் அடையாளமாக இந்த மோதிரம் எனக்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு பேற்றினை நீர் அடைய வேண்டும் என்று தன் தாயாரிடம் கூறுகின்றார். தாயார் அவருடைய மோதிரத்தை பார்த்து தன்னுடைய அந்த கை விரலை நீட்டி, இந்த விரலில் உன் தந்தை மோதிரம் அணியாவிட்டால் உன் விரலில் இந்த மோதிரம் ஏறி இருக்காது என்பதை அவர் தாயார் தெளிவுபடுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தையே ஆண்டாலும், முதலமைச்சரானாலும் சரி, கவர்னரானாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, தொழிலதிபராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் 1000 செல்வங்கள் இருந்தாலும் சரி, தாய்க்கு முன் எதுவும் கிடையாது. அடிப்படையில் நாம் அனைவரும் குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து தாயின் அன்பிலிருந்து வந்தவர்கள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆக நாம் அனைவரும் குடும்பத்தை சார்ந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள். குடும்பம்தான் நம்முடைய அடிப்படையான ஒன்று. குடும்பம் நமக்கு எப்பொழுதும் இன்றியமையாதது என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இன்று நம் தாயாம் திரு அவை என்ன கொண்டாடுகின்றோம்? மாசிலா குழந்தைகளா திருக்குடும்பம். இன்றைக்கு திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு மரியா யோசேப்பு திருக்குடும்ப விழா. வழக்கமாக இந்த நாளில் மாசிலா குழந்தைகள் தின விழா கொண்டாடுறோம். சில பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கும், ஏன் திடீர்னு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டிசம்பர் 25 முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை, அதற்கு இடைப்பட்ட நாட்களில் ஒரு ஞாயிறு வரும் பட்சத்தில் அந்த ஞாயிறில் நாம் திருக்குடும்ப விழாவாக கொண்டாடலாம் என்று திரு அவை நமக்கு அறிவுறுத்திருக்கின்றது. ஆக இத்தனை ஆண்டுகளில் நாம் இந்த 25 முதல் ஜனவரி 1 இந்த நாட்களுக்குள்ளாக இந்த ஞாயிறை சந்திக்கின்றோம். ஆக இந்த ஞாயிறை திருக்குடும்ப ஞாயிறாக, திருக்குடும்ப விழாவாக நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஆக இன்று நாளில் நாம் கொண்டாடப்பட வேண்டியது நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய உறவுகளை, உடன்பிறப்புகளை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சொந்த பந்தங்களை நாம் கொண்டாட வேண்டும். நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை நினைவூட்ட, எந்த நிலையில் நம்முடைய குடும்பம் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள திருக்குடும்ப விழா நமக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கின்றது. ஆக இந்த நாளில் வழக்கமாக நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, ஒரு கேள்வியோடு துவங்குகின்றேன். திருக்குடும்ப விழா அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை முன்னிலைப்படுத்துகின்றோம்? ஆர்டரில் வரலாம். முதல்ல யார் வருவாங்க? இயேசு, மரியா, யோசேப்பு. சூசேப்பர் என்ற வார்த்தை நல்லதுதான். நமது தலைமை ஆலயம் எதன் பெயரை கொண்டது? யோசேப்பு தலைமை ஆலயம். இன்னுமாக நாம் பேராலயம் என்றே நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆக நாம் யோசேப்பு தலைமை ஆலயம் என்பதை உள்வாங்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசு, மரியா, யோசேப்பு திருக்குடும்பம் மூவரும் ஒன்றித்திருக்கின்றார்கள். அப்போ இந்த விழாவை கொண்டாடும் பொழுது நாமளும் குடும்பமாக அல்லவா வர வேண்டும்? அப்படி தானே? இங்கே வந்திருக்கிறவங்கள எத்தனை பேர் தாய் தந்தை, அதாவது அப்பா அம்மா, பெற்றோருக்கு பெற்றோர்? சரி, பரவாயில்ல, சில நேரங்களில் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் வீட்டில் கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்படி வந்திருந்தால் நல்லது. தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, மகன் மகள், பேரன் பேத்திகள், இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு திருப்பலியில் யாராவது பங்கெடுக்கிறீங்களா?
கைகள் அப்படி யாருன்னா வந்திருக்கீங்களா? 2 பேர், 4. அவங்களுக்கு கை தட்டலாம். சும்மா தட்டலாம், கொஞ்சம் நல்லா வேகமாக தான் தட்டலாம். இந்த காலத்தில் நாம் இழந்துவிட்ட, மறந்துவிட்ட, நினைக்க தவறிவிட்ட ஒரு காரியம் குடும்பமாக சேர்ந்து பங்கெடுப்பது. சற்று அப்படி சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய குடும்பங்களை. இயேசு மரி சூசையை விட்டு என்னைக்காவது திருக்குடும்பம் சொல்லுவோமா? இயேசு இல்லாமல், அன்னை மரியா இல்லாமல், யோசேப்பு இல்லாமல் திருக்குடும்பம் என்று நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆக நம்முடைய ஆலயங்களுக்கும் வரும்பொழுதும் சரி, ஆன்மீக காரியங்களில் பங்கெடுக்கும் போதும் சரி, நாம் திருக்குடும்பமாக பங்கெடுக்கின்றோமா? தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, மகன் மகள், பேரம் பேத்திகள் எல்லாரும் ஏம்மா எழுந்துரு, சீக்கிரமாக போகலாம், பங்கெடுக்கலாம், ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மில் சிந்திப்பதை நாம் இன்று சற்று மறந்து விடுகின்றோம். ஆக அதை நினைவூட்டத்தான் இந்த திருக்குடும்ப விழா. ஆக இந்த திருக்குடும்ப விழா என்பது ஒரு அன்பின் விழா. இந்த குடும்பம் என்பது ஒரு அன்பின் வடிவம். இந்த குடும்பம் என்பது சமூகத்தின் ஒரு அங்கம். இந்த குடும்பம் என்பது சமூகத்தின் ஒரு அடிப்படை. இந்த குடும்பம் என்பது குட்டி திரு அவை. இந்த குடும்பம் என்பது இயேசுவின் மறை உடல். ஆக இந்த குடும்பத்தில் தான் ஒன்றிப்பு இருக்கின்றது, இந்த குடும்பத்தில் தான் உறவு இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது, பகிர்வு இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. ஆனால் நாம் அதை பயன்படுத்துகின்றோமா என்பதை இன்றைய நாளில் சிந்தித்து நம்முடைய குடும்பங்களை, இன்றைய நிறைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக அல்லாமல் தெரு குடும்பங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆக பிரிந்து பிளந்து நம்மையே உருவாக்கி உடைத்து அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக உருவாகி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எது உண்மையான மகிழ்ச்சி, எது உண்மையான அமைதி, எது உண்மையான உறவு, எது உண்மையான அன்பு என்று மறத்து போய் இன்று ஏதோ கடமைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி வீடுங்களில் நிறைய பேர் போய் சந்தித்து கேட்கும் பொழுது கணவன் மனைவியா நல்லா பேசி எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு தெரியாது. கணவருக்கு அவங்க கல்யாண நாளும் மறந்துருப்பாங்க. இப்படி தான் என்கிட்ட இந்த திருமுழுக்கு அந்த சான்றிதழ்லாம் வாங்க வருவாங்க. பேப்டிசம் சர்டிஃபிகேட், கல்யாண சர்டிஃபிகேட்லாம் வாங்க வருவாங்க. அப்படி வாங்க வரும் பொழுது எழுதுவான், பேர் எழுதிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டேட்டு ஒன்று வரும், திருமண நாள்னு ஒரு டேட்டு. 2 பேருக்கு முன்னாடி வச்சு கேட்கும் பொழுது தெரியாது. நிறைய பேருக்கு கணவன் மனைவியோட டேட்டும் மனைவி கணவிக்கு டேட்டும் தெரியாது. அங்கே தான் சண்டை ஆரம்பிக்கும். ஆக நிறைய பேர் நமக்குள் நாம் அடிப்படையில் நம்முடைய குடும்பம் உருவான நாளை இன்று மறந்து போய் எதற்காக அந்த குடும்பம் உருவாக்கிற்று என்று நாம் தெரியாமல் இருக்கின்ற பட்சத்தில் அதற்கு ஒரு அர்த்தம் கொடுக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அதை தான் இன்றைய 3 வாசகங்கள் நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றது. முதல் வாசகம் யாருக்கான ஒரு அறிவுரையாக அமைகின்றது? அடிப்படையில் பிள்ளைகளுக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய செல்வம், நீங்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாக சம்பாதிப்பது என்னவாக இருந்தாலும் சரி, எல்லா செல்வத்தை காட்டிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பணிந்து அவர் சொல்வதை கேட்டு நடக்கும் பொழுது அதைவிட இறை செல்வம் உங்களுக்கு கிடைக்காது என்பதை பிள்ளைகளே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக முதிர்ந்த வயதில் எப்படி உங்களை குழந்தையிலிருந்து, அதாவது நம்மளை குழந்தையிலிருந்து நல்ல வளர வரைக்கும் பார்த்து வளர்த்தெடுக்கிற பெற்றோர்களைப் போல அவர்கள் முதுமை அடையும் பொழுது நாம் அவர்களுக்கு தந்தை தாயாக மாறி குழந்தை போல அவர்களை பார்த்து கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. என்ன பார்த்துப்பீங்களா? இன்றைக்கி முதியோர் இல்லங்கள், அநாத இல்லங்கள் அதிகமாகி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கி பெரியவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், முதுமையில் அவர்களுக்கு பிள்ளைகள் கொடுக்கக்கூடும் இடம் என்னவென்று தெரியுமா? திண்ண வெளியில் ஒரு இடம், வீட்டுக்குள்ளே அவங்க இருப்பாங்க, வெளியில் இவங்க இருப்பாங்க. நிறைய வீடுகளை சந்திக்கும் பொழுது நான் பார்த்த முதியவர்கள் அனைவரும் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்காங்க. இந்த குளிர்லையும் அந்த பெட்ஷீட்டோட இந்த குளிர்லையும் அவர்கள் தனித்து என்னதான் இருந்தாலும் அந்த மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு சைடில் ஒரு ஓரமாக அவங்க இருப்பாங்க. அவர்கள் அனுபவிக்கும் வலி, வேதனை, துன்பம் நாம் உணராமல் இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டியதும் அவர்களை பராமரிக்க வேண்டியதும் குழந்தைகளுடைய அன்றாட கடமை. ஆக 6-7 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருந்தும் இன்றும் ஒரு தாய் ஒரு தந்தை நிற்க கதி இல்லாமல், நல்ல உணவு உடை உறைவிடம் இல்லாமல் சாலையோரங்களில் தூங்கும் பலர் ஏராளம். இன்றும் 6-7 மகன்கள் இருந்தும்
யார் ஒருவர் தன் தாயை பார்த்து கொள்வார் என்பது போட்டி போட்டு இன்று அவர்கள் விலகி செல்கிறார்கள். பெரியவன் நீ பார்த்துக்க, சின்னவன் நீ பார்த்துக்க. அந்த அம்மா எத்தனை வீட்டுக்கு தான் போவோம்? ஒரு நாள் சின்னவன் வீடு, ஒரு நாள் பெரிய வீடு, ஒரு நாள் பொண்ணு வீடு. குறிப்பாக பெண்களாக பிறந்தவர்கள் மிகவும் துன்பத்திற்கு ஆளாவார்கள். தன் தாயை பார்த்து கொள்ள முடியாமல் கதறி எழுவார்கள். இறுதி காலகட்டத்தில் இருக்க இடமின்றி யாரும் அந்த சேர்த்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் மனம் நொந்து வேதனை அடைந்து அவர்கள் இறக்கின்ற தருவாய் மிக கொடுமையான தருணம். அத்தகைய சூழ்நிலைக்கு பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்களை தள்ளிவிடக்கூடாது. முதுமையில் அவர்களை நீங்கள் பார்த்து பராமரிக்க இன்று ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆக இரண்டாம் வாசகம் எதை மையமாக குறித்து பேசுகிறது என்றால் 3 வகையான ஒரு கருத்துக்களை கூறுகின்றது. 3 பகுதிகளாக அமைகின்றது. முதல் பகுதி ஒரு அன்பு கட்டளை. கணவன் மனைவி இடையான உறவு எப்படியாக இருக்க வேண்டும்? பரிவு, அந்த நன்னயம், ஒரு இரக்கம், பரிமாற்றம், இதோடு கூடிய மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், ஒருவரை அன்பு செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்வை நடத்த வேண்டும். இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா, இரண்டாவது வாசகத்தில் ஆன்மீகத்தில் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அன்பின் வெளிப்பாடாக குடும்பம் உருவாக்கப்படுகின்றது. அதை காட்டிலும் நற்செய்தி உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் நற்செய்தியின் சீடர்கள். உங்களுடைய குடும்பத்தின் வாயிலாக நற்செய்தி நீங்கள் அறிவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட குடும்பத்தை பார்த்து மற்ற குடும்பங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். இயேசுவினுடைய நற்செய்தி உங்களுடைய வாழ்வில் வெளிக்காட்ட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அடுத்தபடியாக 3வது பகுதியாக இந்த கட்டளை அறிவுரையாக ஒருவரை ஒருவர் எரிச்சல் ஊட்டாமல், ஒருவரை ஒருவர் மதியாமல் இருக்காமல், ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ள, அன்பு செய்ய இந்த 3 பகுதிகளும் நமக்கு வழங்குகின்றதாக இது ஒரு ஆன்மீக பகுதியாகவும் அறிவுரை பகுதியாகவும் அன்பு கட்டளை பகுதியாகவும் 2ஆம் வாசகம் நமக்கு அமைகின்றது. இந்த 2 வாசகங்களையும் ஆண்டவரே கடவுள் கொடுத்த இந்த கட்டளைகள் அறிவுரைகள் அனைத்தையும் மிகவும் சிறப்பாக செய்து முடித்த ஒரு குடும்பம் திருக்குடும்பம். அதை தான் இந்த யோசேப்பு செய்கின்றார். அவர் தன்னுடைய அந்த உறவு, தன்னுடைய ஊர், தான் நினைத்த அந்த சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அன்னை மரியாவுக்காகவும் ஆண்டவர் இயேசுக்காகவும் கடவுளின் இறை திட்டத்திற்காகவும் ஊராக போகிறாரு. அவங்க போகும்பொழுதெல்லாம் அன்னை மரியா எங்கன்னா டென்ஷன் ஆனாங்களா? கிடையாது, கூடவே போகிறாங்க. எல்லாமே கடவுளுக்காக, கடவுளை மையப்படுத்தி நற்செய்தி பணி அறிவிக்க. ஆக இப்பொழுது யோசேப்பை எடுத்து காட்டும் பொழுது மிக சிறந்த ஒரு குடும்ப பொறுப்பாளராக, தந்தையாக, நேர்மையாளராக, கடின உழைப்பாளராக, ஒரு பொறுமையாளராக, மனைவியை பாதுகாக்க, பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த தந்தையாக விளங்குகின்றார். எந்த நேரத்திலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கின்றார். அதே ஒரு நிலையை இன்றைய குடும்ப தந்தையர்கள் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாவை உற்று நோக்கும் பொழுது தியாகத்தின் அடிமையாகவும் அன்பின் அடிமையாகவும் தன் கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப புனித யோசேப்பு அவரோடு சென்று வாழ்நாள் முழுவதும் நின்று அந்த கடமையை நிறைவேற்றியிருக்கின்றார். பிள்ளையை சரியாக வளர்த்தெடுத்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு சிறு வயது முதல் அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து பெற்றோருக்கும் பெரியோருக்கும் தெய்வ பயத்திலும் ஒரு எல்லாருக்கும் சிறந்த நபராக வளர்ந்திருக்கின்றார். ஆக ஆண்டவர் இயேசு தனது 30வது வயதில் 3 ஆண்டுகள் பணி செய்தார். 3 ஆண்டுகளில் எல்லாவற்றையும் செய்தார், நன்மை செய்தார், எல்லாருக்கும் நலிந்தவருக்கு உதவி செய்தார், அநீதியை எதிர்த்து போராடினார், நீதி கிடைத்தவர்கள் நீதி கொடுத்தார், குணமாக்கினார், அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார், நல்லவற்றையே பேசினார். இவரது ஞானத்தை கண்டு எல்லாரும் வியந்து போனார்கள். நாசிரியத்திலிருந்து இப்படி ஒருவர் வர முடியுமா என்ற அளவுக்கு அவருடைய செயல்கள் இருந்தன. இவற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசு தானாக செய்துவிடவில்லை. ஆக இது அனைத்தும் குடும்ப பின்னணியிலிருந்து, பெற்றோரின் வளர்ப்பிலிருந்து வந்த ஒன்றாகும். ஆக நாமும் நமது பிள்ளைகளை அத்தகைய நிலையில் வளர்த்தெடுக்க, வழி நடத்த, வாழ வைக்க முன்வர வேண்டும். தான் இயேசு தன்னுடைய இறப்பிற்கு பிறகும் தன் தாயின் அந்த உணர்வை புரிந்து தன்னுடைய அன்பு சகோதரரிடம் ஒப்படைத்து செல்கின்றார். ஆக எப்பொழுதும் இயேசுவிற்கு தன் வளர்ப்பு தந்தை மீதும் தாயின் மீதும் அளப்பரிய அன்பை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த திரு குடும்பத்தை உற்று நோக்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு 3 காரியங்கள். அந்த 3 காரியங்கள் தான் இன்று ஒரு நினைவூட்டல். புதுசாக நான் எதுவும் சொல்ல போகவில்லை. திரு குடும்ப விழாவை சொல்லும் பொழுது
நம்முடைய குடும்பங்களை உற்று நோக்க வேண்டும். திரு குடும்பம் வெஸ் என் குடும்பம், என் குடும்பம் வெஸ் திரு குடும்பம், திரு குடும்பம் போல என் குடும்பம் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். திரு குடும்பத்தை உற்று நோக்கும் பொழுது ஒரு 3 காரியங்கள் நமக்கு கடவுள் கொடுக்கின்றார். முதல் காரியம் பார்த்தீங்கன்னா என்னது? இது ஹார்ட்டு, அன்பு. இது எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில்? இதுதான் தொடக்கம். அன்பு. உங்களுடைய திருமண நாளில் பார்த்தீங்கன்னா, இனி நீங்கள் இருவர் அல்ல ஒரே உடல், ஒருவரை அன்பு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த ஆலயத்தின் முன்பு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அழகாக வெக்கத்தோடு வந்து நின்று இருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ சொல்லியிருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த அன்பு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. குடும்பங்கள் கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு. கடவுள் அன்பாக இருந்தார், அன்பின் மிகுதியாக இருந்தார். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரியாமல் வெளிக்காட்டினார் என்றால் மனிதர்களாக உருவாக்கினார். தன் மீது தான் வைத்திருந்த அதிகப்படியான அன்பை எப்படி வெளிக்காட்டுவதுன்னு தெரியாமல் தனது உருவத்தையும் சாயலையும் நம்மீது கொடுத்து, நமக்கு உருவத்தையும் சாயலையும் கொடுத்து அன்பை வெளிப்படுத்துகின்றார். அந்த அன்பு இன்னும் அதிகமாக வெளிப்பட குடும்பமாக, தாய் தந்தையாக, கணவன் மனைவியாக இணைந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த கணவன் மனைவி வழியாக பிள்ளைகள் என்ற ஒரு செல்வத்தை கொடுத்து இன்னுமாக ஒரு அன்பினை பெருக செய்து கொண்டே இருக்கின்றார். ஆக திருமணம் என்பது ஒரு அன்பின் வெளிப்பாடு. திருமணம் என்பது ஒரு அன்பின் ஓவியம். திருமணம் என்பது ஒரு அன்பின் ஒரு அடையாளம், அன்பின் உடன்படிக்கை. கடவுளுக்கும் நமக்கும், கணவராகிய உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும், கணவராகிய உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இது ஒரு அன்பின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து இன்று அந்த அன்பு இருக்கின்றதா? இன்னும் அந்த அன்பை நீங்கள் ஒருவரை ஒருவர் பரிமாறிக்கொள்கிறீர்களா? இப்படி அன்பு என்று பேசும் பொழுது ஒரு முறை என்னுடைய அலுவலகத்திற்கு ஒருவர் வரும் பொழுது சந்தா கட்ட வராரு. அப்போ பர்சுலேருந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுக்கும் பொழுது அவருடைய ஒய்ஃபோட ஃபோட்டோ கீழே விழுது. அப்போ பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த காலத்தில் ஒய்ஃபு ஃபோட்டோ பர்ஸ்லேயே சுமக்கிற ஒரு அன்பான கணவன் இருக்கிறாரு அப்படின்னு. என்னப்பா ஒய்ஃபோட ஃபோட்டோ பர்ஸ்லேயே வச்சு பரவாயில்ல, இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறேன். அது இல்லைங்க ஃபாதர், ஆஃபீஸில் வந்து 1008 பிரச்சனை இருக்குது. ஆஃபீஸில் 1008 பிரச்சனை இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே போயிட்டு வந்து அவங்களையே சமாளிக்கிறோம். ஏன் இந்த ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாது? என் மனைவியை பார்க்கும்போதெல்லாம் இந்த மனைவியே கொடுக்குற பிரச்சனையை சமாளிக்க முடியுது என்றால் இந்த ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நான் வந்து தைரியம் சொல்லிப்பேன். அதுக்காக தான் என் பொண்டாட்டி ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நகைச்சுவையாக இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருவருக்கு அன்பு செய்வதை காட்டிலும் திட்டிக் கொள்வது அதிகமாக. பேர் பார்த்தீங்கன்னா பேரே பாதி பேருக்கு மறந்துடுவாங்க. யார் பேர் யாருக்குமே இன்றைக்கி வந்து முழுசாக தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு பேர் வந்து அன்பாக அவரை அழைத்து எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கும், ஒரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அழைப்பீர்கள் என்று தெரியாது. பேர் சொல்லி, பிள்ளைகளின் பேர் சொல்லி கணவரை அழைப்பீர்கள். இதோ வா, போ, எடு, வாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமாக கணவர்களையும் பெண்களையும் தன்னுடைய மனைவிமார்களையும் பெயர் சொல்லி அழைக்காமல் ஒரு ஆடு மாடுகளை சொல்லி பெயர் அழைப்பதும், செய்த உணவுகளை உதாசீனப்படுத்துவதும், கடினப்பட்டு உழைத்து வரக்கூடிய ஆண்கள் மத்தியில் ஒரு சுவையில்லாத உணவை கொடுத்து அவளை மனசோங்க செய்வதும், இப்படியான பல்வேறு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதியில் அன்பு ஒன்றே எல்லாவற்றுக்கும் அருமருந்து என்பதை உணர்ந்து இந்த அன்பை பரிமாறிக்கொள்ள முடிகின்றதா என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குடும்பம் எதனுடைய அடையாளம்? கைகள். கடைசியாக உங்கள் கையை வந்து பிடிச்சிருப்பீங்க. உங்களுடைய திருமணத்தின் போது கைகள் வந்து இணைக்கப்பட்டு இருக்கு, அப்படி தானே? அப்போ பிடிச்ச கை அதுக்கப்புறம் வந்து எத்தனை வாட்டி பிடிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. அந்த கைகளை இன்றைக்கி நீங்கள் பிடிக்கும் பொழுது என்ன சொன்னீங்க? அன்றைக்கி ஒரு மந்திரம் ஒன்று சொல்லியிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? சொல்ல முடியுங்களா? இன்பத்திலும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், முடிந்தவர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும்
நான் உனக்கு உண்மையாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உம்மை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியளிக்கிறேன். நான் சொல்லலை, நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த மந்திரத்தை. இந்த உறுதியை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இன்றைக்கி அதை ரினியூ பண்ணோம். இன்றைக்கி அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கணும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நோயிலும் நலத்திலும் நான் உனக்கு உண்மையாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உம்மை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியளிக்கிறேன். இந்த வார்த்தை இன்று நம்மால் உயிர் கொடுக்க முடிகின்றதா? இந்த வார்த்தையை என்னால் இன்றும் செயல்படுத்த முடிகின்றதா? அன்றைக்கு பிடித்த அந்த கை எத்தனை அன்போடு, எத்தனை வாஞ்சையோடு, எத்தனை உறவோடு, உண்மையோடு, ஆழத்தோடு நாம் பிடித்திருப்போம். அதே அன்பு, அதே உறவு, அதே ஒன்றிப்பு இன்று எங்களிடத்தில் இருக்கின்றதா? அதே ஒன்றிப்பு கணவன் மனைவிக்கு இருக்கின்றதா? பிள்ளைகளோடு இருக்கின்றதா? அன்று பணிந்து தாலி ஏற்றவர்கள் ஏற்றுக்கொள் என்று கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வோம் என்று உறுதியளித்தீர்கள். அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப வாழ முடிகின்றதா? சிந்திப்பு. மூன்றாவது, கடைசியா திருமணம் முடிஞ்ச பிறகு மாலை 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 மாற்றிப்பீங்க. இந்த மாலை மாற்றுதல் எதனுடைய அடையாளம்? ஏதேன் தோட்டம், ஆண்டவர் மக்களை படைக்கின்றார். யாரை படைக்கிறாங்க? ஆதாம் ஏவாள். எல்லா விதமான கனிகளையும் கொடுக்கின்றார். ஆக அந்த தோட்டத்தில் அன்பின் பூக்களாக அவள் இருவரையும் படைக்கின்றார். இருவரும் மாலை மாற்றம் என்பது தங்களுடைய வாசத்தை மாற்றிக்கொள்வது, தங்களுடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்வது. மாலை மட்டும் மாற்றிக்கொள்வதல்ல, உள்ளத்தையும் மாற்றிக்கொள்வது. புதிதாக உங்களுடைய வாசத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் மாற்றி ஒருவரைக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுதல், எல்லா சூழ்நிலையும் விட்டு பிரியாமல் உடனிருப்பேன் என்று உறுதியளித்தல். ஆக அந்த உடனிருப்பு இன்று கொடுக்க முடிகின்றதா? 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தினசரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறவுகள் பிரச்சனையாலும் சரி, 1000 பேர் கணவனை 1000 சொன்னாலும், 1000 பேர் மனைவி 1000 சொன்னாலும் நான் விட்டு கொடுக்காமல் பாதுகாக்கின்றேனா, அவருக்கு உதவுகின்றனா, சப்போர்ட் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இருக்க முடிகின்றதா என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். ஆக இந்த திருக்குடும்ப விழா நமக்கு நினைவூட்டுவது உங்களுடைய திருமண நாளை, உங்களுடைய திருமண வாழ்வை, உங்களுடைய குடும்ப வாழ்வை. ஆக இந்த திருமண அடையாளம் என்பது அன்பின் அடையாளம், இது ஒன்றிப்பின் அடையாளம், இது உடனிருப்பின் அடையாளம், பரிமாற்றத்தின் அடையாளம். இவற்றையெல்லாம் நாம் இங்கு செயல்படுத்த முடிகின்றதா? ஆக அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நாம் இந்த திருக்குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கும் பட்சத்தில் உண்மையான திருக்குடும்பமாக வாழ எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, உண்மையான ஒரு உறவு இருக்க வேண்டும், உண்மையான ஒரு உறவு இருக்க வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் கடவுள் நம் கொடுத்த ஒரு திருமணத்தின் அடையாளம் என்னவென்றால், ஒருவருக்கு ஒருவர் உண்மையான உறவு, எல்லாத்தையும் பகிர்ந்து பேசுதல். உங்களுக்குள்ள பொய்யே இருக்கக்கூடாது, பொய்யே நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு உறவு அன்னை மரியாவுக்கும் புனித யோசேப்புக்கும் இடையமாக இருந்தது. எந்த நிலையிலும் அவர்கள் தங்களுக்குள் பொய் சொல்லியதே கிடையாது. எல்லாவற்றையும் அன்னை மரியா நேர்மையாக சொன்னார். எல்லாவற்றையும் அன்னை மரியாவுக்கு யோசேப்பு தெளிவுபடுத்தி செய்தார்கள். வாழ்நாள் முழுவதும் இருவருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இடையில் உண்மை மட்டுமே இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் உண்மையின் கடவுளாக இருந்தார், யோசேப்பு நேர்மையாளராகின்றார், அன்னை மரியா உண்மையை இந்த உலகுக்கு உணர வைத்தார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா உறவுகளோடு ஒற்றுமை. இன்னைக்கு உறவுகள் பார்த்தீங்கன்னா பிளந்து போய் கிடக்கின்றது. என்னென்ன மாதிரி உறவுகள்? இன்னைக்கு உடன்பிறப்புகள் எல்லாம் சொத்துக்களால், சின்ன சின்ன பிரச்சனைகளால் பிரிந்து போய் கிடக்கின்றோம். ஆக குடும்ப விழாவை கொண்டாடுகின்ற நாம் பிரிந்து போன உறவுகளை சேர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும். யார் கூட பேசாமல் இருக்கீங்க, அண்ணன் தம்பி கூட நான் பேசலை இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அங்காளி பங்காளி சண்டையாக இருக்கலாம், சின்ன சின்ன வாய் தகராக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு சமரசம் செய்து இன்றைய நாளில் நீங்கள் திரு குடும்பமாக ஒன்றிணைய வேண்டும். மூன்றாவது, தீய பழக்கங்களில் இருந்து விடுபட வேண்டும். இந்த தீய பழக்கங்கள் என்று சொல்லும் பொழுது போதை, குடிப்பழக்கம், இன்னுமாக பல்வேறு குடும்பங்கள் அழிவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த தீய பழக்கங்கள். புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு என்று தெரிந்தும் அதில் போட்டிருந்தாலும் வாங்கி புகைப்பிடிக்கிறோம். பிடிப்பது உள்ள கேடு என்று தெரிந்தும் வாங்கி குடிக்கின்றோம். புகைப்பிடிப்பதை பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உலகத்தில் 8.2 மில்லியன் அந்த புகைப்பிடிப்பதால் நேரடியாக அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதில் பார்த்தீங்கன்னா
1.2 மில்லியன் அதில் மக்கள் நேரடியாக அல்லாமல் புகைப்பிடிக்குவதை சுவாசிப்பதால் பாதிக்கப்படுகின்றார்கள். இல்லங்களில் புகைப்பிடிக்கும் பொழுது, சிறு பிள்ளைகள் இருக்கும் பொழுது, பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்கள் முன் பிடிக்கும் நீங்கள் புகைப்பழக்கங்கள் அவர்களுக்கு தவறான உதாரணத்தை கொடுத்துவிடும். புகைப்பிடிக்கும் பொழுது நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, உங்களை சுற்றி இருப்பவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். திடீரென்று ஒரு மிக கொடிய நோய் ஏற்படுகின்றது. சாமி இவன் எந்த தப்பும் பண்ணலை, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் இந்த நோய் இவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபீல் பண்ணுறதை விட இன்றைக்கி நாம் செய்யும் ஒரு சில தவறுகள் நம்முடைய தலைமுறையை பாதிக்கும் என்பதை உணர்ந்து, ஆக பிள்ளைகள் முன்னாடி குடிப்பதும் சரி, புகைப்பிடிப்பதும் சரி, தவறான வார்த்தைகள் பேசுவதும் சரி நாம் தவிர்க்க வேண்டும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுவாக தான் அறுவடை எதிர்காலத்தில் செய்யப்படும் என்பதை உணர்ந்து தீய பழக்கங்களிலிருந்து நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக எப்பொழுதும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இப்பொழுது யோசேப்பு இந்த நற்செய்தியில் பார்க்கும் பொழுது முழுக்க எங்கே போனோம், எங்கே வரணும், எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு கடவுளுடைய வார்த்தைக்கேற்ப செயல்பட்டார். நாமும் திட்டமிட்டு குடும்ப வாழ்வை நடத்த வேண்டும். கணவன் மனைவிக்கு ஏற்றவாறு, பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எது செய்தால் நல்லது என்பதை தெரிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு அவருடைய சுதந்திரத்தை, அவருடைய உரிமையை, அவருடைய நம்பிக்கையை பறிக்காத வகையில் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குடும்ப ஆசீர். இந்த குடும்ப ஆசீர் கொண்ட ஒரு குடும்பமாக திருக்குடும்பம் இருந்தது, அருள் இருந்தது, ஆசீர் இருந்தது, அவர்களுடைய அன்பு இருந்தது. ஆக இந்த குடும்ப ஆசீர் வேண்டுமென்றால் தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கும் குடும்பங்களாக மாற வேண்டும். திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களாக மாற வேண்டும். திருப்பலியில் ஒன்றாக சேர்ந்து பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களாக மாற வேண்டும். தாய், தந்தை, தாத்தா, பாட்டியர், பிள்ளைகள் என்று அனைவரும் சேர்ந்து வந்து பங்கெடுத்து ஒன்றாக திருப்பலியை கண்டுவிட்டு சென்று உணவு அருந்துவிட்டு அந்த நாளை நீங்கள், அதற்காக தான் ஞாயிறு ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. வேலைக்கு சென்று வந்தாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது ஒன்று சேர்ந்து நீங்கள் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க கடவுள் அழைக்கின்றார். அப்பொழுது குடும்ப ஆசீர் பெருக்கப்படுகின்றது. கூடி ஜெபிக்கும் குடும்பமாக இருக்க வேண்டும். கூடி ஜெபிக்காத குடும்பம் கூரையில்லா வீடு, கூடி ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும் குடும்பம். ஆக இன்னைக்கு ஜெபிக்கும் குடும்பங்கள் காணாமல் போய்விட்டது. அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஜெபிக்கும் குடும்பங்கள் காணாமல் போய்விட்டது. ஜெபிப்பது எப்படி என்று நம் பிள்ளைகளுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஜெபிப்பது என்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் போய்விட்டது. ஜெபமாலையை மறந்துவிட்டோம். குடும்பமாக அமர்ந்து உணவிற்கு முன்பாக எத்தனை பேர் நம்மில் ஜெபிக்கின்றோம்? சிந்தித்து பார்வோம். 1000 நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நாம் குடும்பமாக அமர்ந்து ஜெபிப்பதை விட மற்ற காரியங்கள் முக்கியமாக கருதப்பட்டால் பிற்காலத்தில் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் எல்லா துன்பங்களுக்கும் நாம் தான் அடிப்படையாக அமைகின்றோம். நாளைக்கு என் பிள்ளை என்னை மதிக்கலை, என்னை வீட்டு விட்டு வெளியே துரத்துறான், எனக்கு தேவையானதை கொடுக்க மாட்டேன், என் சொத்தை பிடுங்குறான், என்னை கொடுமைப்படுத்துகிறான், துன்பப்படுத்துகிறான், என்னை மதிக்க மாட்டான். இதற்கெல்லாம் அடிப்படையில் நாம் எங்கே விதையை போடுறோம்? அவர்களை வளர்த்தெடுப்பதில் விதையை போடுறோம். தேவையானதெல்லாம் கேட்பதெல்லாம் கொடுக்கின்றோமே தவிர அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க மறக்கின்றோம். ஆக ஜெபிக்கும் பொழுது நாம் ஒன்றுபடுகின்றோம். ஜெபிக்கும் பொழுது நம்முள் உறவு பரிமாறப்படுகிறது. ஒன்றாக சேர்ந்து உண்ணும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்கிறோம், மனம் விட்டு பேசிக்கொள்கிறோம். அப்பொழுது நமக்குள் இருக்கும் எல்லா விதமான மனத்தாங்கள் அகற்றப்படுகின்றது. ஆக ஒரு கூடி ஜெபிக்கும் குடும்பமாக நாம் மாற வேண்டும். இறுதியாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தெய்வ பயம் இருக்க வேண்டும். இன்றைக்கி தெய்வ பயம் என்பது சற்று காணாமல் போய்விட்டது. பார்த்துக்கலாம், பிள்ளை காலை தூங்கி நிற்பாப்புல, அம்மா கோயிலுக்கு போயிட்டு வர, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் சாமி, அன்பை கூடத்துக்கு வரமாட்டாப்புல, கோயிலுக்கு போக மாட்டாப்புல. சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க, என் பிள்ளை வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாதத்துக்கு வருவாப்புல. சில பேர் அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அப்பா கோயிலுக்கே வரமாட்டார். கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், திருவிழா, இந்த 4 நாட்கள் எங்கள் குடும்பத்துலேயே எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார், சிறப்பான நாட்கள். அப்புறம் நான் குருவான பிறகு இப்போ ரெகுலராக வர ஆரம்பிக்கிறாங்க. ஆக குடும்பங்களில் ஒருத்தரை விட்டு ஒருத்தரை நாம் செய்யக்கூடாது. தெய்வ பயத்தை நாம் உணர வைக்க வேண்டும். இன்றைக்கி என் புள்ள கோயிலுக்கு வராமல் வெளியில் இருக்குது. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மாறுதல் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள்லாம் உள்ளே இருப்போம், நம்மளுக்கு சில பிள்ளைகள் வெளியில் இருப்போம், கேட்க மாட்டோம். ஏன் உள்ளே போகிறீங்க? சின்ன வயசில் நான் இருக்கும் பொழுதெல்லாம் வெளியில் யாரா சுற்றிட்டு இருந்தால் உள்ளே அனுப்பி விடுவாங்க, திட்டுவாங்க, எல்லாரையும் ஒரு பயம் கொடுப்பாங்க, தெய்வ பயத்தை கொடுப்பாங்க. உள்ளே போகலன்னா கடவுள் உங்களை தண்டிப்பார், கோச்சிப்பார், உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. ஆக பிள்ளைகள் வெளியில் சுற்றும் போதும் சரி, வெளியில் சுவர் பக்கமாக உட்காரும் போதும் சரி, அங்கே ஓரமாக குட்டி சுவத்தில் உட்காந்து கதை பேசும்போதும் சரி, உள்ளே உட்காந்து மொபைல் நோண்டும் போதும் சரி, கண்டிக்க வேண்டும், திருத்தப்பட வேண்டும், சொல்லி கொடுக்க வேண்டும். ஆக தெய்வ பயத்தை தினந்தோறும் அவர்கள் அள்ளி கொடுக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் ஒரு தெய்வ பயம் நிறைந்த ஒரு பிள்ளைகள் வளர பட்சத்தில் உங்களை எப்படி பார்ப்பார்கள், எப்படி பராமரிப்பார்கள் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கான மரியாதையும் மதிப்பும் மிகுதியாகவே ஒரு செல்வமாக நீங்கள் முதுமையில் அனுபவிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஆக திரு குடும்பத்தை உற்று நோக்கி இன்றைய நாளில் இருக்கும் நாம் நம்முடைய குடும்பங்களை உற்று நோக்குவோம். திரு குடும்பம் வெர்சஸ் என் குடும்பம். இந்த குடும்பத்தை போல என் குடும்பம் மாற வேண்டும் என்றால் நானும் அன்பிலும் ஒன்றிப்பிலும் உடனிருப்பிலும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இயேசுவை போல ஒரு நல்ல தந்தையராக, அன்னை மரியாவை போல ஒரு சிறந்த தாயாக, ஆண்டவர் இயேசுவை போல ஒரு அறிவார்ந்த ஞானம் நிறைந்த ஒரு பிள்ளையாக வளர வாழ உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். டாக்டரின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிபூரண வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்தில் எடுத்து வைத்து நம் குடும்பங்களையும் திரு குடும்பங்களாக மாறிட வேண்டி ஜெபிப்போம். மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் அனைவருக்கும் நிறைவாக அன்பு, அமைதி, ஆசீர்களை பொழிந்து உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகிர்வதற்கும் திருக்குடும்பத்தின் முன்மாதிரியை பின்பற்றவும் வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிசுத்த திருக்குடும்பத்தை எமக்கு முன்மாதிரியாக தந்த இறைவனே, இயேசு, மரியா, யோசேப்பின் திருக்குடும்பம் போல எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களிலும் அன்பு, அமைதி மற்றும் அர்ப்பணிப்பு நிறைந்திருக்கவும், குறிப்பாக கணவன் மனைவி உறவு பலப்படவும், பிள்ளைகள் இறை பக்தியுடன் வளரவும், எம் பங்கிலே உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழவும், குடும்ப வாழ்வின் விழுமியங்கள் மதிக்கப்படவும்,
மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் அன்னை தெரசா அன்பியத்திலுள்ள அனைத்து குடும்ப உறவுகளையும் உமது திருக்குடும்ப மாட்சியால் வழிநடத்தவும் எம் பங்கு பேராலய பங்கு தந்தை உதவி பங்கு தந்தையர்களை உமது இறை ஞானத்திலும் அன்பிலும் என்றென்றும் காத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறிய எம் ஆயனே, உலகின் ஒளியான நீர் பிறந்தவுடன் உமக்காக மரித்த மாசில்லா குழந்தைகள் அனைவருக்காகவும் எம் பங்கில் மரித்த மாசில்லா குழந்தைகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். நீர்தாமே அவர்களை உமது வான் வீட்டில் சேர்த்து கொள்ளுமாறும் குழந்தை வரம் இல்லாமல் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை அருளி அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் இறைவனிடத்தில் வேண்டுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோ. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எலியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்றுவிக்கப்பட்ட நான் துணிந்து பாடுவோம். உமது
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என்மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் குடும்பமாக அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒன்றே அருமருந்து, அதை ஆண்டவன் படைக்க நீ அருந்து. பசித்தோரை நலங்களால் நிரப்புகின்ற அன்னை பாரினில் காட்டிய பரமனையே. பசித்தோரை நலங்களால் நிரப்புகின்ற அன்னை பாரினில் காட்டிய பரமனையே. புசித்திடும் அன்பில் விருந்தினிலே, பூலோகம் நன்மையில் நிறைந்திடுமே. புசித்திடும் அன்பில் விருந்தினிலே, பூலோகம் நன்மையில் நிறைந்திடுமே. பகிர்ந்திட பகிர்ந்திட பெருகிடுமே, அன்பில் பழகிட உறவுகள் வளர்ந்திடுமே. அன்பு ஒன்றே அருமருந்து, அதை ஆண்டவன் படைக்க நீ அருந்து. அன்பு ஒன்றே அருமருந்து, அதை ஆண்டவன் படைக்க நீ அருந்து. இதை என் நினைவாக செய்க. இன்று இயேசுவை உளமேற்கும் இருந்து, இதை என் நினைவாக செய்க. இன்று இயேசுவை உளமேற்கும் இருந்து, பகிர்ந்திட பகிர்ந்திட பெருகிடுமே. அன்பில் பழகிட உறவுகள் வளர்ந்திடுமே. பகிர்ந்திட பகிர்ந்திட பெருகிடுமே. அன்பில் பழகிட உறவுகள் வளர்ந்திடுமே. அன்பு ஒன்றே அருமருந்து, அதை ஆண்டவன் படைக்க நீ அருந்து. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன். யூபிலி இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணகு அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள்
திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வோம். ஞாயிறு அறிவிப்பு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்பம் விழா. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித அன்னை தெரேசா அன்பிய இறைமகளுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித அல்போன்ஸ் அம்மாள் அன்பியம். சென்ற வார ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை ரூபாய் 20,941. இன்று மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறாது. யூபிலி 2025 ஆண்டை நாம் சிறப்பாக இந்த ஆண்டு முழுக்க கொண்டாடினோம். இதனுடைய நிறைவு விழா இன்று மாலை நம் மறை மாவட்டத்தின் சிறப்பு நிகழ்வாக மாலை 5:30 மணிக்கு நம் தலைமை ஆலயத்தில் நம் பாசமிகு ஆயர் நீதிநாதன் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. எனவே நீங்கள் அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து இறை ஆசிரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். அனைத்து கிறிஸ்துவ ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாடு தாபோர் 2025 என்ற கருப்பொருளில் நாளை திங்கள் அன்று காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை புனித தோமையார் மலை தேசிய திருத்தல பேராலயத்தில் நடைபெற உள்ளது. கிபி 325 ஆண்டு துருக்கி நாட்டின் ஐசியாவில் நடைபெற்ற கிறிஸ்தவ ஒற்றுமை மாநாட்டின் 1700 ஆண்டு நிறைவு ஆண்டை முன்னிட்டு தாபோர் மலையில் நம் ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற நிகழ்வில் சீடர்கள் பெற்ற அனுபவத்தை நாமும் பெற்றிட அன்போடு அழைக்கின்றோம். எனவே பங்கெடுத்து பயன்பெற விரும்புவோர் பங்கு தந்தையை சந்திக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் 31ஆம் தேதி புதனன்று புத்தாண்டு பெருவிழா மற்றும் அன்னை மரியா இறைவனின் தாய் பெருவிழா சிறப்பு நிகழ்வுகள் இரவு 10:30 மணிக்கு நற்கருணை நன்றி ஆராதனையோடு ஆரம்பமாகும். 11:30 மணிக்கு புத்தாண்டு பெருவிழா மற்றும் அன்னை மரியா இறைவனின் தாய் பெருவிழா சிறப்பு திருப்பலியானது ஆரம்பமாகும். திருப்பலிக்கு வரும்பொழுது உங்கள் வாகனங்களை யாரும் நம் தலைமை ஆலய வளாகத்தில் நிறுத்த வேண்டாம், வெளியில் நிறுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 1ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு புத்தாண்டு திருப்பலி நம் பங்கு ஆலயத்திலும் கல்வாரி திருமலையிலும் நடைபெறும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். வரும் வெள்ளி என்று ஆண்டின் முதல் வெள்ளி என்பதால் நம் தலைமை ஆலயத்திலும் கல்வாரி மலையிலும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். இவ்வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித வின்சென்ட் பவுல் சபையினர். எனவே அனைவரும் தவறாமல் பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். வரும் சனி என்று ஆண்டின் முதல் சனி என்பதால் நம் தலைமை ஆலயத்தில் 6:30 மணிக்கு தேர் பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். இவ்வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித மரியாயின் சேனையினர். எனவே அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து இறை ஆசிரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். இன்னும் சந்தா செலுத்தாதோர் செலுத்தி இந்த ஆண்டு கடனை முடித்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேதாச்சல நகர் புனித யோசேப்பு மெட்ரிக் பள்ளியில் எல்கேஜி சேர்க்கைக்கான படிவம் வரும் ஜனவரி மாதம் 7 மற்றும் 8 ஆகிய நாட்களில் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை வழங்கப்பட உள்ளது. பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களின் நினைவு நாட்களும் விழாவும் திங்கள் புனித தாமஸ் பெக்கெட், செவ்வாய் சாபினூஸ் மற்றும் அவர் தோழர்கள், புதன் புனித முதலாம் சில்வெஸ்டர், வியாழன் புனித கன்னிமரியா கடவுளின் தாய், வெள்ளி புனித பெரிய பேசில் மற்றும் புனித கிரகோரி நினைவு, சனி இயேசுவின் தூய்மை மிகு பெயர் விழா. இந்த வாரம் உங்களுக்கு நிறைந்த அருள் நிறைந்த ஆசி நிறைந்த வாரமாக அமைந்து உங்கள் தேவைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக கடவுள் உங்களை வழிநடத்த வாழ்த்துகிறேன். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு மரியா யோசேப்பு போல அன்பிலும் அரவணைப்பிலும் உடனிருப்பிலும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய குடும்பமாக இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.